நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வக்கீல் வந்துட்டு எல்லா சொத்தையும் வந்துட்டு கார்த்தி பேரில் எழுதி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வாசித்துட்டு குடும்பம் அப்புறமேட்டு இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் தீபா பார்த்துக்குருவாங்க அப்படின்ற மாதிரி எழுதிடுறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாத்தையும் கார்த்திக்கே எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அமைதியாக இருப்பா, மிச்சதே அவர் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடு. அடுத்து வந்துட்டு வக்கீல் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அருண் ஆனந்த் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சொத்தை ஃபுல்லாக இங்கே இருந்தே அனுபவிக்கலாம், ஆனால் அதுக்கு உரிமை கொண்டாடவோ சொந்த கொண்டாடவோ எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அம்மா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா சொத்தையும் கார்த்திகை எழுதி கொடுத்துட்டீங்க, அப்போ நாங்கள் உங்கள் வயிற்றுல பிறக்கலையா, நானும் அருண் வந்துட்டு இதுக்கு எந்த உழைப்புமே போடவே இல்லையா, நாங்கள் உங்கள் பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்க, சே வாயை மூடுறா, என்னமோ பெரிய சாதனை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உன் பேரில் சொத்தை எழுதி வச்சா அவ்வளோ லட்சணமாக இருக்கும், உன்னை பற்றி தெரியாதாக்கும், குடும்பத்துக்கு மூத்த மகனாக இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லாருமே வந்துட்டு மூத்த மகன் தான் பொறுப்பாக நடந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே எல்லாமே மாற்றி தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ என்னம்மா சொல்ல வரீங்க, சொத்து எங்கள் பேருக்கு கிடைக்காது அதை தானே சொல்ல வரீங்க, அப்போது கார்த்திக்கு தான் எல்லாமே தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவன் தான் குடும்ப உடையான் பார்த்துப்பான், அவன் இங்கே மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. இல்லைடா உன் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, இந்த ஏதோ ஒருத்தையை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கே, குடும்பத்துக்கு மூத்த மருங்க பாவம் தேவதை மாதிரி ஒருத்தையை நான் கட்டி வச்சேன், அவள் பாரு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கா, எவ்வளோ ஒருத்தைய தாலி கட்டி கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக நீ பாட்டுக்கு இங்கே இருக்கா, அவளை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, இந்த லட்சணத்தில் உன் மேலே நான் சொத்து எழுதி வச்சா என்ன ஆகும் சொல்லு, என் முழுசாக அவள் பேரில் எழுதி கொடுத்துருவேன், இல்லை அவளே உன்னை மயக்கி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ல, தப்பாக பேசாதீங்கம்மா, ரியா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதா, அவன் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்திருக்கா, நீ அவ கழுத்துல தாலி கட்டி வந்துட்ட, நாளைக்கு உன்னை விட பெஸ்ட்டாக யாராவது கிடைச்சா அவள் பின்னாடி போக மாட்டான்னு என்னடா நிச்சயம், நல்லா பேச வந்துட்டா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரியத்த நீங்கள் ஆனந்த் மாமா கூட அப்படி சொல்லிடலாம், அப்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்கள் பையன் தானே, அவருக்கு என்ன சாக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்ல, அது காரணமே நீ தான் ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. என்னது நானா, ஓஹோ உங்கள் காரணம் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் ஐஸ்வர்யா, அருணுக்கு சுயமாக யோசிக்கிற புத்தியோ எதுவுமே வந்துட்டு கிடையாது, உன் சொல் பேச்சை தான் கேட்டுட்டு இருக்கான், என்னைக்கு அவன் சுயமாக யோசித்து தொழிலில் நல்லபடியாக முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது, அன்னைக்கு அவனுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும், என் பையன் கார்த்தி அவனை சும்மா விட்டுற மாட்டான், அண்ணன் கொண்டுனா வந்து நிற்பான், அவனுக்கு வேண்டியது வந்து சேரும் அப்படின்னு சொல்ல, ஓ இப்போ அவருக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்ல, இப்படி பேசுறியே அதனால தான் வந்துட்டு அவன் இப்படிலாம் ஆயிட்டு இருக்கான், அவனா என்னைக்கு சுயமாக முடிவெடுக்கானோ அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ நான் அப்படி என்னத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உன் லட்சணத்தை பற்றி தெரியாதாக்கும், என்னை வீட்டை விட்டு வெளியில் போகும் கொலை பண்ண பார்த்தது தானே உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீயே அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, அது எங்கள் அம்மாவோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. நடிக்காத, நீ யார் எப்பேற்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு வரேன், எனக்கு தெரியாதா, இந்த அப்பாவி பொண்ணு தீபாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு என்னென்னலாம் நீ பண்ணியிருக்க, என்னென்னலாம் தூபம் போட்டிருக்க, என்ன அதெல்லாம் மறந்துட்டு பேசுறியா, ஒழுங்கா அமைதியை இருந்துரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அம்மா முடிவாக என்னதான் சொல்லியிருக்கீங்க, இதுக்கு நான் டே நைட்டு கஷ்டப்பட்டிருக்கேன், ஃபுல்லாக என்னோட உழைப்பை கொட்டியிருக்கேன், என்னமோ அவனுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறேன்றீங்க அப்படின்னு சொல்ல, அவனோட அறிவு செயலால் தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த இது வளர்ந்துச்சு, சும்மா பணம் மட்டும் இருந்தால் போதுமா, அதை வந்துட்டு அறிவுபூர்வமாக வளர்க்குறது யாரு, கார்த்தி தான் அப்படின்னு சொல்ல, நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டதுனால தான் எங்கள் ரத்தத்தை உறிஞ்சு தான் அவன் வந்துட்டு வெளிநாட்டில் படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஏன் எங்களையும் இந்த மாதிரி படிக்க வச்சு தான் நானும் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு முன்னேறி இருப்பேன், சும்மா பேசாதீங்கம்மா கார்த்தி நீ அவனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாடா அவனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, இங்கே பாரு இந்த முடிவை யாராலே மாற்றவே முடியாது, நீயே அருணே இவரெல்லாம் கஷ்டப்பட்டீங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு முழு டே நைட்டு இவனும் எத்தனை தடவை சாப்பிடாம தூங்காமல் இருந்து வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா, என்னமோ நீ மட்டும் தான் வேலை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னதும் கார்த்தி சொல்கிறாங்க, எனக்காக சண்டை போட வேணாமா, தப்போ சரியோ நீங்கள் பிரிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க, இது எல்லா சொத்தையும் அன்னைங்க 2 பேர் மேலே எழுதி வச்சிருங்க, எனக்கு நீங்கள் 2 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி இந்த முடிவில் நீ தலையிடாதப்பா, எனக்கு இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும், இந்த குடும்பம் பிரிகிறது ஒன்று, என்னோட உசுறு பிரிகிறது ஒன்று, அவ்வளோதான், இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்காண்டி தான் நான் எல்லா சொத்தும் உன் பேரில் எழுதி வச்சிருக்கேன், இந்த குடும்பத்தை கட்டிக்க பாதுகாப்பாப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சரியப்பட்ட வராதம்மா, ஏன் ஒரு நாள் அவன் வந்துட்டு லேபில் இருந்து வேலை பார்க்க சொல்லுங்க, ஏசி இல்லாமல் அவனால் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் அவனால் வேலை பார்க்க முடியாது, அவனாலே முடியும் அப்படின்றாங்க. எங்க 1 மாதம் அவன் வந்துட்டு ஏசி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எங்களை மாதிரி லேபராக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான்னு சொல்லுங்க, அதுக்கடுத்து இந்த சொத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க. கார்த்தி வந்துட்டு இதை கேட்டதும் சரிண்ணா நீ விட்ட சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. கார்த்தி அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காண்டி தான் இதையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் வந்துட்டு கார்த்தியை முறைச்சமானிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த ஜவலில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அப்போ நீ திறமையானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்
பாராட்டு பத்திரத்தை வச்சு நான் வந்துட்டு என்ன சிங்கி அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்டாங்க. ஐயோ கார்த்தி நல்ல மாசா பேசுறியப்பா, அவசரத்துக்குள்ள அண்டால கையை விட்டால்னாலே ஒன்று வராது, பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, சரி நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, இனிமேல் இந்த சொத்து பிரிகிறத பற்றி நீ வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்றாங்க. சரி நீ சப்போஸ் தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்க, அதை நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. சொத்து எல்லாத்தையும் எனக்கு அருணுக்கு எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. அம்மா எல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்றாங்க. லேபராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, அதில் வர பணத்தை வச்சு தான் உன் குடும்ப தேவை எல்லாத்தையும் நீ சந்திச்சுக்கணும், புரியுதா? அது மட்டும் கிடையாது, உன்னோட கிரெடிட் கார்டு, பேங்க் புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுடு, எதுவுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது, ₹1 கூட குடும்ப இதை வந்துட்டு நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, இந்த வீட்டில் நான் இருக்கலாமா இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, வீட்டை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது, அதுக்காண்டி தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், எல்லாரும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் தான் சாட்சி, கார்த்தி வந்துட்டு இந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டான், நாளை பின்ன தோத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது, இது வந்துட்டு எல்லாரும் தான் சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிடு. கார்த்தி வந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டி நான் கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, என்னடா என்ன சொல்லி கேஸ் போடுவேன், இது ஒன்றும் பாட்டையும் பூட்டையும் சொத்து கிடையாது, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சது, அதனால நீ கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் செல்லாது, நான் யாருக்கு இஷ்டப்பட்டு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் வந்துட்டு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு கிளம்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு யோசிச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு ரியா வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க யோசித்த மணிக்கு. அந்த இடத்துக்கு ஆனந்த் வர்றாங்க. என்ன ரியா, ஏன் வந்துட்டு இங்கே யோசித்த மணிக்கு நின்றுக்கிட்டு இருக்க, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க, நல்லதானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன நல்லது நடந்திருக்கு, நம்ம எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் காதாலையும் கேட்டேன் கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, ஆனந்த் நீ என்ன சொல்கிறேன் எனக்கு புரியவே இல்லை, சொத்து எதுவுமே நமக்கு வரல, அப்படி இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சொத்து வரலையா, இனிமேல் தான் எல்லா சொத்தும் நமக்கு வரப்போகுது, கார்த்தி வந்துட்டு கண்டிப்பாக இந்த சவாலை ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு தன்னால் வந்துட்டு கசாப் கடைக்கெல்லாம் மண்டையை விட்டுருக்கு, வெட்டி தூர வீசிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு உங்கள் தம்பியை பற்றி குறைவாக இறை போட்டுக்கிட்டு இருக்க, வேகம் விவேகம் தியாகம் அர்ப்பணிப்பு இதெல்லாமே காத்துக்கிட்டே இருக்குது, அப்படி இல்லைனா உங்கள் அம்மாவை வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேற இதெல்லாம் வேற, இங்கே பாரு லேபராக வேலை பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, கஷ்டம், வேர்த்து கொட்டும், அவனால் ஏசி இல்லாமல் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது, 24 hours வந்துட்டு அவனால் வேலை பார்க்க முடியுமா சொல்லு, கால் கடுக்க நிற்கணும், கண்டிப்பாக சொல்கிறேன் கார்த்தியால் வந்துட்டு இதில் ஜெயிக்கவே முடியாது, அதனால தான் நான் இப்படி ஒரு சவாலை போட்டிருக்கேன், சும்மா யார் வேணா நான் லேபராக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிடலாம், ஆனால் அங்கேருந்து வேலை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், அதை அவனும் அனுபவிக்கட்டும், நீ வேணா பாரு, ஒரே நாளாக அவன் பிச்சு பிடிங்கி ஓடி இறத்தா போகிற சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரக்குத்தான் போகுது, நீ சந்தோஷமாக இரு, எதுக்கு வந்துட்டு அதை பற்றியெல்லாம் யோசித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை ஆனந்த் எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை அப்படின்றாங்க. ரியா நான் தான் சொல்கிறேன்ல சொத்து நமக்கு தான் வரப்போகுது, நீ வந்துட்டு கார்த்தியை பற்றியெல்லாம் பெருசாக யோசித்துக்கிறாத, எல்லாம் ஃப்ரீயாக விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கிளம்பிட, ரியா மட்டும் ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் முடிஞ்சிடுது.